ஹாய் கைஸ் வணக்கம். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஜூலை 7ஆம் தேதி. இத பத்தின வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி குடுத்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிலபஸ் அப்படிங்கிறத டீகோட் பண்ண போறோம். கரெக்ட்டா? சிலபஸ் அப்படிங்கிறத டீகோட் பண்ண போறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறதும் அவைலபிளா இருக்கு. அத பத்தியும் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டா? சிலபஸ டீகோட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இங்க வந்து சோ உங்களுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட 56 டெஸ்ட் அப்படிங்கிறது இதுல வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அத பத்தின டீட்டெயில்ஸும் இங்க வந்து நம்ம சொல்லப் போறோம். கரெக்ட்டா? வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் அப்படிங்க மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. கரெக்ட்டா? பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படிங்கிறது. இதுல இந்த பேப்பர் 2 தான். கரெக்ட்டா. பேப்பர் 2ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் பேப்பர். இந்த சப்ஜெக்ட் பேப்பர் ஏன்னா பேப்பர் 1க்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் அ இதுதான் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிட்யூட் தான். அதுல ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? ஆனா பேப்பர் 2 ஆனா அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கு தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் அடிப்படையில உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறதே பெரிய அளவுல வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால தான் நம்ம வந்து சிலபஸ டீகோட் பண்ணிட்டு, பேப்பர் 2 அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கு வந்து உங்களுக்கு சிலபஸ டீகோட் பண்ணிட்டு, அ அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து டைரக்ட்டா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கவர் ஆகும் அப்படின்னு ஏ டூ இசட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். கரெக்ட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது 2 பேப்பர். கரெக்ட்டா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். கரெக்ட்டா? இங்க அக்ரிகல்ச்சருக்கு ஆஃபீசருக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கு 110 வேக்கன்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து குடுத்தாச்சு. அதே மாரி உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் நம்ம பேசியாச்சு. அத பத்தி திருப்பி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னங்க எங்கேயோ போய்க்கிட்டே இருக்கு. திரும்பியும் வந்த மாரி தெரியலையே! ரொம்ப போயிட்டேனோ! ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் கரெக்ட்டா இங்க இருக்கு. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது மொத்தம் 2 பேப்பர் கரெக்ட்டா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிட்யூடு. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஏன்னா இது வந்து குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன் தான் குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? குரூப் 4ல 100 தமிழ், ஜிஎஸ் 75 அண்ட் குரூப் 2 பிரிலிம்ஸும் அதே பேட்டர்ன் தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, இங்க பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டில இருந்து ஹார்ட் லெவல்ல இருக்கும். கரெக்ட்டா? அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நெறைய இடத்துல உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறதும், டெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். கரெக்ட்டா? அதனால தான் இந்த சப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நாங்க டீகோட் பண்றேன். இதுல வந்து ஏ டூ இசட் எல்லாத்தையுமே இந்த சிலபஸையும் நான் பார்த்தேன். கரெக்ட்டா? ரொம்ப வாஸ்ட்டான சிலபஸா தான் இருக்கு. ரொம்ப பெருசா தான் இருக்கு. இதுக்கு நம்ம பேப்பர் 1 பரவால்ல போலயே! அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே. அதே மாரி பேப்பர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டும், பேப்பர் 2 அப்படிங்கிறது சிபிடி பேஸ்டுலயும் இருக்கு. வாங்க முதல்ல சிலபஸ் வந்து பார்த்துடலாம். கரெக்ட்டா? இந்த நோட்டிஃபிகேஷன்லயே 69வது பேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ஒரு நிமிஷங்க. இப்ப 65ல இருந்து உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது உள்ள என்டர் ஆகுது. கரெக்ட்டா? சிலபஸ் அப்படிங்கிற தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்டர் ஆகுது. கரெக்ட்டா? இத வந்து நீங்க பாருங்களேன். அ தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 100 கேள்விகள். போஸ்ட் கோடு 501. இது வந்து யூசுவலா எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டா? எல்லாருக்குமே வந்து இத பத்தி நெறைய டேட்டாஸ் வந்து கிடைக்கும். அதே மாரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல சயன்ஸ் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கரெக்ட்டா? ஆப்டிட்யூட்ல இருந்து ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின், ஆப்டிட்யூட்ல 15 கொஸ்டின் அப்படிங்கிறது. ஆனா, இந்த சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, பேப்பர் 2 அப்படிங்கிறது, அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் நெறைய இடத்துல கிடைக்கிறதே கிடையாது. கரெக்ட்டா? வாங்க அத பத்தி ஏன்னா பேப்பர் 1 பத்தியும் நம்ம சிலபஸ் டிகோடிங் அப்படிங்கிறது குடுப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா? நம்ம வந்து பேப்பர் 2லயும் சிலபஸ் டிகோடிங் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ பத்தி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். கரெக்ட்டா? வாங்க நம்ம பேப்பர் 2 அக்ரிகல்ச்சர் ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கு தான் நமக்கு வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு பேப்பர் 2 ஃபர்ஸ்ட் சிலபஸ்லயே வந்து அக்ரிகல்ச்சர் தான் வச்சிருக்காங்களே. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 அப்படிங்கிற சப்ஜெக்ட் பேப்பர் அக்ரிகல்ச்சர் கரெக்ட்டா? போஸ்ட் கோடு கோட் நம்பர் 431 ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்குமே எத்தன கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு தனித்தனியாவே குடுத்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரானமிக் பிரின்சிபிள், பிராக்டிஸ் அண்ட் ஆ மெட்ராலஜி 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. பட் இதுக்கான சிலபஸ் வந்து பாருங்களேன், 30 கொஸ்டினுக்கு
எங்கேயும் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த பாருங்க 30 கொஸ்டின்ஸ் வந்து இதுலருந்து கேட்குறாங்க. ஸோ இதுல அக்ரிகல்ச்சர் டெஃபினிஷன், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் புரொடக்ஷன், கிராப்பிங் சிஸ்டம் டெஃபினிஷன். இது ஒவ்வொன்னுமே இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு வந்து பாருங்களேன், அ படிக்க வேண்டியது இருக்கு. கரெக்ட்டா? இந்த சிலபஸ் உண்மையிலேயே ரொம்ப வாஸ்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா? ஏன்னா பேப்பர் 2ல வந்து 200 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 200 கொஸ்டின்ல யூனிட் வைஸ் எத்தன கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு அதையும் வந்து ஸ்பிளிட் அப் வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இப்போ இந்த அக்ரானமிக் பிரின்சிபிள், பிராக்டிஸ் மெட்ராலஜி அப்படிங்கிற இந்த யூனிட் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா, 30 கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? 30 கொஸ்டின். அதே மாரி ஃபார்மிங் சிஸ்டம், ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி 10 கொஸ்டின். ஓகே. இதுல வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், மாடல் அண்ட் காம்போனன்ட், ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு, கிராப்பிங் சிஸ்டம் இத வந்து உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? அதே மாரி சாயில்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மென்ட் இதுல இருந்து உங்களுக்கு 30 கொஸ்டின் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்துல 30, 30, 60, 70 கொஸ்டின் ஆயிருச்சு. கரெக்ட்டா? யூனிட் 3 அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின். ஹார்ட்டிகல்ச்சர் கிராப் கல்டிவேஷன் டெக்னிக். கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து ஒரு 10 கொஸ்டின். மொத்தம் 80 கொஸ்டின். ஸ்டேட்டஸ் ஆஃப் மேஜர் ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு, மெத்தட்ஸ் ஆஃப் புரொபகேஷன் ஆஃப் மேஜர் ஃப்ரூட் கிராப்ஸ் இதெல்லாம் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி போனோம் அப்படின்னா, ப்ரீடிங் அண்ட் சீட் புரொடக்ஷன். கரெக்ட்டா? இதுலருந்து 20 கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. கரெக்ட்டா? ஆக மொத்தம் 80லருந்து 20 100 கொஸ்டின் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 100 கொஸ்டின் தான் பேலன்ஸ் இருக்கு. யூனிட் 5 வரைக்கும் 100 கொஸ்டின் அப்படின்னு கேட்குறான். உண்மையிலேயே வந்து பாருங்களேன், இப்போ பேப்பர் 1 வந்து நம்ம பார்த்தோமே, இங்க வந்து பாருங்க. தமிழ்ல வந்து ஜெனரல் சயன்ஸ்ல இவ்வளவு குட்டி குட்டியா தான் இருக்கு. கரெக்ட்டா? சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா தான் இருக்கு. இவ்வளோ தான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. பேப்பர் 1ல. ஆனா பேப்பர் 2ல வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே ஒரு பேஜ் கணக்குக்கு போகுது. கரெக்ட்டா? ஒரு பேஜ் கணக்குக்கு யூனிட் 5 வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2, 3 பேஜ் வந்து போயிருச்சு. கரெக்ட்டா? அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. ஆ 3 பேஜ் போயிருச்சு. கரெக்ட்டா? ஸோ பார்ப்போம். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிருவாங்க. டெஸ்ட் பேட்ச்ல இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிருவாங்க. பிளான்ட் புரொடெக்ஷன் பிரின்சிபல் அண்ட் பிராக்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. கரெக்ட்டா? ஸோ இதுலருந்து பிளான்ட் புரொடெக்ஷன் பிரின்சிபல் அண்ட் பிராக்டிசஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்குறாங்க. ஸோ இதுல இன்செக்ட்ஸ் டெஃபினிஷன், கேரக்டர்ஸ், எக்கனாமிக் கிளாசிஃபிகேஷன், செரிகல்ச்சர் இது எல்லாத்தையுமே வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ எல்லாத்தையுமே வந்து பாருங்க ஏ டூ இசட் இங்க வந்து டாப் டூ பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல எத்தன கொஸ்டின்? 30 கொஸ்டினா? அப்போ ஆக மொத்தம் 130 கொஸ்டின் ஆயிருச்சு. யூனிட் 7ல இருந்து லைவ் ஸ்டாக், ஓகே. ஸோ அதே மாரி ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், கால்ஃப் ரிசர்ச்சிங் இதுலருந்து 10 கொஸ்டின் 140 கொஸ்டின் ஆயிருச்சு. இதுலயும் வந்து பாருங்க பிக்கஸ்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 8ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் 150 கொஸ்டின் ஆயிருச்சு. கரெக்ட்டா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் நம்பர் 9 20 கொஸ்டினு. ஸோ மொத்தத்துல 170 கொஸ்டின் ஆயிருச்சு. கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் லாஸ்ட்டா ஒண்ணு இருக்குன்னு நெனைக்கிறேன். 10த் டாபிக். கரெக்ட்டா? ஸோ இது ரொம்ப பெருசா இருக்கு. 10த் டாபிக்லேருந்து 30 கொஸ்டின். ஆக மொத்தத்துல 200 கொஸ்டின் அப்படிங்கிறதே சாலிடா வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ 69 பேஜ்லேருந்து 73 பேஜ் கிட்டத்தட்ட 69, 70, 71, 72, 73 5 பேஜுக்கு வந்து சிலபஸ் மட்டுமே போகுது. ரொம்ப பயங்கரமான வாஸ்ட்டான சிலபஸ் தான். கரெக்ட்டா? இங்க வந்து பாருங்களேன், யூனிட் 10 வந்து எவ்வளவு நீளத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு 74 பேஜ். உண்மையிலே. இதுக்கு நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ற மாரி, கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரொவைட் பண்ண போறாங்க. கரெக்ட்டா? 56 டெஸ்ட். இதுல சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நாங்க டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா? சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ, அத அப்படியே வந்து நாங்க டெஸ்ட்டா கனெக்ட் இப்போ வந்து பாருங்களேன், இங்க ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் டெஃபினிஷன், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு இருக்கா? அத அப்படியே இங்க வந்து குடுத்துருக்கோம் பாருங்க. அக்ரிகல்ச்சர் டெஃபினிஷன், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ச டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸ்ல யூனிட் வைஸ் என்ன இருக்கோ, அத அப்படியே வந்து நம்ம குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? ஆனா 10 யூனிட் தான் அதுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக 10 டெஸ்ட் தான் நாங்க வந்து குடுக்கல. ஒவ்வொன்னுக்குமே வந்து தனித்தனியா வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லயும் டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லயும் மொத்தம் 56 யூனிட் டெஸ்ட் இருக்கு. 50 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து குடுக்கற போறோம். ஆக மொத்தத்துல 56 யூனிட் டெஸ்ட்லயும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணாலே எவ்வளவு கொஸ்டின் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா 56 மல்டிபிள் 50 கரெக்ட்டா? கிட்டத்தட்ட
ஓகே. கிட்டத்தட்ட 2800 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 50 கொஸ்டின் வந்து கிடைக்குது. இப்ப டெஸ்ட் 2 அப்படிங்கிறது மெட்ராலஜி, வெதர், கிளைமேட் மெட்ராலஜி, அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி, டெஃபினிஷன் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்க செகண்ட் டாபிக் கரெக்ட்டா. இங்க இருக்கிற இந்த மெட்ராலஜி, அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து அப்படியே ஒவ்வொரு பேராகிராஃபும் தனித்தனியா நாங்க டெஸ்ட் வைக்கிறோம். இந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இது செகண்ட் டெஸ்ட், இது வந்து 3 டெஸ்ட், இது வந்து 4த் டெஸ்ட். இது வந்து நான் இங்க வச்சிருக்கிறது நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற சிலபஸ் பிடிஎஃப் நான் இங்க வச்சிருக்கேன். இந்த சிலபஸ் அடிப்படையில தான் நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. கரெக்ட்டா? இதுல ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து புரொவைட் பண்றாங்க. இங்க நீங்களே பார்த்தாலே தெரியுது. இங்க டெஸ்ட் நம்பர் 2, ஓகே. டெஸ்ட் நம்பர் 3, அப்புறம் டெஸ்ட் நம்பர் 4. ஓகே. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு 50 டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றாங்க. மொத்தம் ஓவராலா வந்து இது சிலபஸே கொஞ்சம் ரொம்ப வாஸ்ட்டான சிலபஸ் தான். இந்த சிலபஸ் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து புரொவைட் பண்றாங்க. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க யார் யாரெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கு படிக்கிறீங்களோ, இது இங்க நான் இங்க குடுத்துருக்கேன். கரெக்ட்டா நீங்களே பார்த்துக்கோங்க. இங்க சிலபஸ் பக்கத்திலேயே நான் குடுத்துருக்கேன். சிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன்ல சிலபஸ் இங்க இருக்கு. இந்த சிலபஸ் அடிப்படையில அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? நம்ம இதுல ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் மட்டும் கிடையாது. கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன் சின்னதா. கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து நானு ஆ சிடிஎஸ் எக்ஸாமோட வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். கரெக்ட்டா? ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கான வேக்கன்சி 110 வேக்கன்சி அப்படின்னா, யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தின எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஷெட்யூல் பேஸ்டு ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதே மாரி யூனிட் வைஸ் புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வெறும் 4999க்கு கரெக்ட்டா? அதே மாரி உங்களுக்கு அ எங்கள ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணணும், எங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஈஸியா எங்கள தொடர்பு கொள்ள முடியும். அதே மாரி இந்த மெயில் ஐடிக்கு தொடர்பு கொண்டு எங்கள மெயில் பண்ண முடியும். இது வந்து நம்மளோட டெலகிராம் பேஜ், அது மாரி யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பேஜ் எல்லாமே வந்து குடுத்துருக்கோம். நீங்க அதிலேயும் வந்து எங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து எங்கள கான்டாக்ட் டீட்டெயில். அதே மாரி உங்களுக்கு நம்ம பீனிக்ஸ் எஜுகேஷனோட ஆ அ இது நம்ம வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க நார்மலா வெப்சைட்ல பீனிக்ஸ் எஜுகேஷன், பீனிக்ஸ் கோச்சிங் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே வந்துரும். கரெக்ட்டா? நீங்க அடிக்கும்போதே உள்ள வந்துருச்சா? ஏன்னா நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கும் கிளாஸஸ் புரொவைட் பண்றோம். அதனால இதெல்லாம் இருக்கு. இதுல மேல கேட்டகரி கோர்சஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோர்சஸ் அப்படிங்க உள்ள போனீங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கான நெறையா கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? என்னோடது இந்த சைடு வச்சிடலாம். என்னோட பிக்சர. இந்த சைடு இங்க வந்து பாருங்களேன். ஓகே. ஸோ நெறைய கிளாஸஸ் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு. யூனிட் வைஸும் நம்ம வந்து தனித்தனியாவும் குடுக்குறோம். கரெக்ட்டா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியா 999க்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து இப்ப 10 யூனிட்ல 5 யூனிட் தெரியுது. 5 யூனிட்டுக்கு தான் தேவை அப்படின்னா, நீங்க அந்த 5 யூனிட் மட்டும் நீங்க வந்து பா சோ சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். அந்த மாரி தனித்தனியா யூனிட் வைஸ் நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதே மாரி டெஸ்ட் பேட்சும் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? நீங்க அதிலயும் உள்ள போய் பார்த்துக்கலாம். சரி எனக்கு வந்து யூனிட் வைஸ்லாம் வேண்டாம். மொத்தமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்டில் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கரெக்ட்டா? இங்க வந்து நம்ம கோர்சஸ்ல உள்ள போனீங்கன்னா, தனித்தனி கோர்சஸ் இருந்துச்சு. அதே மாரி பண்டில் அப்படின்னு உள்ள போனீங்கன்னா, இந்த பண்டில்ல வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் இப்ப நீங்க தனித்தனியா 10 யூனிட்டையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, ரூ. 10,000 வரும். கரெக்ட்டா? 999க்கு. ஆனா, இது எல்லாத்தையுமே ஆஃப் த பிரைஸ்ல வந்து 4999க்கு ஒரே பேக்கா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ என்னென்னலாம் கவர் ஆகுது, ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து டீட்டெயில்டா குடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் போகவும் செஞ்சிருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்துக்க முடியும். கரெக்ட்டா? இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். 10 கோர்ஸஸும் உள்ள இன்க்ளூடட். நீங்க தனித்தனியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே 999க்கு தனித்தனி நீங்க ஜாயின் பண்ற மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஆனா நீங்க வந்து நம்முடைய இந்த பண்டில் கோர்சஸ் ஒரே கோர்ஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் உங்களுக்கு வந்து 4999க்கு பாதி பிரைஸ்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். கரெக்ட்டா? ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சிலபஸ் அப்படிங்கிறத பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி சார் நான் இப்ப பண்டில் நம்ம பார்த்துட்டோமா? நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மை கோர்சஸ்ல உள்ள போனீங்கன்னா, நீங்க எந்த கோர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உள்ள காட்டும். கரெக்ட்டா? ஸோ நீங்க அதுல வந்து ஷெட்யூல் பேஸ்டு நீங்க வந்து அதையும் வந்து பார்த்துக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா மை கோர்சஸ்ல உள்ள போனீங்கன்னா, எதெல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ,
அத மட்டும் நீங்க அந்த இதுல பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்டா? சரி ஓகே காய்ஸ் பார்ப்போம். கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ காய்ஸ்.